ஆனா நெறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 4 வருஷமா தான் கோடை காலம் வந்துட்டு இருக்கு. ஆனா 4 வருஷம் மட்டும் குடுக்காம இப்ப கரெக்ட்டா 2026 எலக்ஷன் வரப்போகுது. இந்த அது டைம்ல ஓட்டு காசு கொடுக்குறோன்னு எடுத்துக்கலாம். இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவோம், கொடுக்குறத வாங்கிட்டு தான் போகணும். அன்னாட காட்சிங்க. ஜிஎஸ்டி கட்டுறோம்ல, நெய் வாங்குறதுல 10, விலைவாசிலாம் விலைவாசியில் 10, விலைவாசி ஏற்று நம்ம பண்ணுறதான் திருப்பி கொடுக்குறான். கொடுக்குறானு அதனால் என்னன்னா ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துடலாம். ஆமா. ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டு இந்தா போய் சம்பாரிச்சிக்க. நீ ப்ரைவேட்டில் கொடுத்து ஒன்றும் கிடையாது. இப்போ ப்ரைவேட்டில் சமாதிலே செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க. 30,000 ரூபாய் சம்பளம். இவங்க பண்ணுற இதுவை வந்து நான் ஊழல்னு சொல்ல முடியாது, கடைப்பொரு. இவங்க பண்ணுற இதுவை அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து இன்னும் விளைவுகளை சந்திக்கும். இருக்கிற என் பிள்ளைங்க, என் பேரன், என் பேத்தி அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவங்க பண்ணுற தப்புனால